உதாரண சாதகம் வாழ்க வளங்கள் வாழ்த்துக்கள். உதாரண சாதகம்னா மிதன லக்கணம் லக்னாதிபதி சொல்லப்படுது புதன் 8க்கு போயிட்டார், மகரத்தில் உட்காந்துருக்காரு. அந்த 8 கூடிய சனி எங்கே இருக்காருங்க? மகர லக்கணாதிபதியும் 8க்கும் 9 கூடிய சனிபான் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, சிம்மத்தில் உட்காந்துருக்கார். சிம்மத்தில் கேது போன் இருக்கார். கேது என்ன சாரம் ஆகிருக்கு? கேது சுயசாரத்தில் இருக்குது. சனி சுக்கர சாரம் என்னங்க. அப்போ என்னென்னா இந்த லக்னாதிபதி 8க்கு போயிட்டாருங்க. அப்போ புதன் வீடுங்க, புதன் 8க்கு போயிட்டாருங்க. நல்லா படிக்கிறாருங்க, 2 கோர்ஸ் தெளிவாக முடிச்சிருக்காரு. வேலைக்கு ப்ரைவேட் போயிட்டுருக்காரு. ஆனால் அந்த 6க்கும் 11 கூட செவ்வாய் வந்து உட்காந்துட்டார். மிதுன லக்கணத்துக்கு மேஷம் 11, விருச்சிகம் 6. அப்போ 6க்கும் 11 கூட 6ஆம் இடம் 11ஆம் இடம் என்னங்க. அப்போ அந்த சுக்கிர பகவான் எங்கே இருக்காருங்க? 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நல்லா 2 கோர்ஸ் முடிச்சாருங்க. சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காருங்க. சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது போயிட்டுருக்காரு. கை நிறைய சம்பாதிக்கார். 85 ரூபா என்னமோ மாத சம்பளம், நல்லா சம்பாரிச்சிட்ருக்காரு. இவர் 2 கூடையும் சந்திரன் பாருங்கள். கடக லக்கண அதிபதி சந்திரன் 2 கூடையும் சந்திரன். அவர் என்ன சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம் வந்து உட்காந்துருக்கார். செவ்வாய் எதில் உட்காந்துருக்காருங்க? அவரும் செவ்வாய் சொந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணார், நல்ல சம்பளம். அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. எப்படியோ பையன் நம்ம குடும்பத்தை ரன் பண்ணிடுவார், நம்மளே காப்பாற்றுவார் நம்பிக்கையில் தான் அவங்க பேரண்ட்ஸு படிக்க வச்சாங்க. நான் சொன்னேன் ஆரம்பத்தில், நீங்கள் படித்து வச்சிங்க 2 ரொம்ப சந்தோஷம். அவர் வேலைக்கு போவார், தான் சம்பாதிப்பார், தான் வாழ்க்கைன்ட்டு அவர் வாட்டில் போயிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லைங்க, போனால் போயிட்டு அவர் நம்ம கடமை நம்ம படிக்க வைப்போம், அவங்க அவர் எப்படி வேணால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸு அப்போ சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, படிக்க வச்சங்க, நல்லா சம்பாதிக்கிறாரு, பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு, எங்களோட ஃபோனில் கூட பேச மாட்டாருங்க, என்ன பண்ணுறாருன்னு எனக்கு புரியல, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒன்றும் செய்ய வேணாம், அவர் நல்லா இருக்காராங்கிறது தெரியணும்லவா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சாதம் கொடுத்து பார்க்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன லக்கணம் லக்னாதிபதி புதன் 8க்கு போயிட்டார், மகரத்துக்கு போயிட்டார். 3 கூடிய சூரியனும் அங்கே போய் 8ல் நிற்கிறார். சூரியன் சுயசாரத்தில் உட்காந்துருக்காரு. அந்த புதன் செவ்வாய் சாரத்தில் உட்காந்துருக்காரு. டென்ஷன் ஆகிறாருங்க. எதுக்கு டென்ஷன் ஆகிறாருன்னு தெரியாமல் அவங்க எங்கிட்ட வர்றாங்க சாதகம் பார்க்க. நான் சொன்னேன், அப்போ அவருக்கு ராகு திசையில் சுக்கிர புத்தி ஓடிட்டுருக்குங்க. ராகு எங்கே இருக்காருங்க? இவரோட லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல ராகு. அந்த ராகு திசையில் சுக்கிரன் யாருங்க? 12க்கும் 5 கூடவேன். அப்போ ஏதாவது லவ் பண்ணுறாரா, கொஞ்சம் பார்த்தா சொல்லுங்கள் அப்படின்னா, இருக்குங்க, ஆனால் அது கட்டாயிருச்சு. அவங்களுக்குள்ளே இப்போது வாக்குவாத பிரச்சனை சிக்கல் ஓடிட்டு இருக்குது. சம்பள பிரச்சனை தான். நான் ஒரு 85 ரூபா வாங்குறேன், நீ 30 ரூபா வாங்கினா என்ன அர்த்தம் அப்படின்னு இந்த பழக்க வழக்கம் வந்து லவ் பண்ணி இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. நடுவுக்கும் என்னமோ குடும்பம் மேரேஜ் பண்ணி 40 வருஷம் ஆன மாதிரி சண்டை கட்டிக்கிறாங்க. காதலிக்கும் போது இவ்வளோ பிரச்சனை சிக்கல் ஓடிட்டு இருக்குங்க அப்படி சொல்லி சாதத்தை சொன்னேன். ஆமாங்க, அவங்களாம் உண்மைதாங்க. அந்த பொண்ணே எங்ககிட்ட நேரடியாக பேசு, இவ்வளோ டென்ஷன் ஆகிறாரு, இவ்வளோ கோவப்படுறாரு, எப்படி நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பெற்று வளர்த்துனீங்க அப்படின்னு எங்கிட்ட அந்த பொண்ணு கேட்குதுங்க அப்படின்னு சொன்னார். ஏன் இவர் இவ்வளோ டென்ஷன் ஆகிறாருங்க? ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுது? நல்லா பேரண்ட்ஸ் படிக்க வச்சாங்கன்னா, சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாரு, நல்ல வேலை, நல்ல சம்பளம். காதலி கூடயும் பிரச்சனை சிக்கல், அதையும் பிரச்சனை பண்ணி பண்ணுறாரு. அம்மா அப்பாக்கிட்டையும் பிரச்சனை பண்ணுறாரு. என்ன காரணம்? ஒரு உதாரண சாதகம் பார்க்கலாமா? இந்த உதாரண சாதகம் சொன்ன மிதுன லக்கணம் லக்னாதிபதி 8க்கு போயிட்டார். 8க்கு போகக்கூடாது. ஆரம்பத்துலேருந்து படிக்கிற காலம் 2 கோர்ஸ் முடிக்க வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தார். அதை முடிச்சு வேலைக்கு போனார். துட்டு 8ஆம் இடம்னா 8க்கு போனாரா, துட்டு வாங்க ஆரம்பித்தார். எல்லாத்தையுமே கம்பெனியில் உள்ளவங்களை மட்டும் தான் மரியாதை கொடுக்காரு, மற்ற யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டார். அப்புறம் அந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடாது வேலை உத்தியோகம்லாம் 6 கூட செவ்வாய் வந்துட்டார். நல்ல வேலை, சாஃப்ட்வேர் சம்மந்தப்படுது. 11ஆம் இடம் நல்ல சம்பளம். இந்த மிதுன லக்கணத்துக்கு 6 கூடிய செவ்வாய், 11 கூடிய செவ்வாய் லக்கணத்தில் வந்துட்டார். அந்த செவ்வாய்னா சுயசாரத்தில் உட்காந்துட்டார். நான் சம்பாதிக்கிறேன், ஹெட் வெயிட்டு, நான் சம்பாதிக்கிறேன், நான் இல்லாமல் நீங்களா ஒன்றும் இல்லை, நான் தான் உங்களுக்கு கொடுத்து உதவுறேன் கண்டிஷன் இருக்குன்னா அவர் அப்படி பேசுகிறார், அப்படி பேசுகிறார். 2 கூடிய சந்திரன் லக்கணத்துக்கு வந்துட்டார். அந்த சந்திரன் என்ன நட்சத்திரம் இருக்காரு? திருவாதிரை நட்சத்திரம் உட்காந்துருக்காரு. பாருங்களேன், எவ்வளோ ஒரு வித்தியாசமான சாதகம். அப்போ பேரண்ட்ஸு சொல்கிறதும் கேட்க மாட்டார், காதலி சொல்கிறதும் கேட்க மாட்டார். கல்யாணம் எப்போ தான் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க பேரண்ட்ஸு. பொறுங்க, ஒரு பிரச்சனை சிக்கல் அவருக்கே வருது, அவரே உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையை மீறி ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கல் பண்ணிங்கன்னா சிக்கலாயிடும். பாருங்கள், இதான் உதாரண சாதகம். மிதுன லக்கணம் லக்னாதிபதி மகரத்துக்கு 8க்கு போயிட்டார். அந்த 3 கூடிய சூரியனும் அங்கே போய் நிற்கிறாரு. 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். எல்லாமே நான் தான் கடவுள், நான் தான் படித்து நானே எல்லாம் பண்ணி நான் முன்னுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறார். இப்படி ஒரு சாதகம் வருது பாருங்களேன். இதையும் வந்து நம்ம
இது முறையாக பேரண்ட்ஸும் நாளைக்கு வந்து மேரேஜ் பண்ணாலும் மனைவியும் மதிக்கணும், பேரண்ட்ஸும் மதிக்கணும். அந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு தான் இந்த சாதகரை கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, 8க்கு போயிட்டார். 8க்கு போயிட்டால் சனி வீடு. தெற்கு மன்னார் கருப்பனுக்கு அந்த தம்பியை கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போய் ஒரு 3 எலுமிச்சம்பழம் 3 சுருட்டு சூடம் வாங்கி வழிபாடு வச்சுட்டு வந்தாலும் மனம் மாறும். தாய் தகப்பனா என்னென்னு அவருக்கு அப்போ தான் புரிஞ்சுக்குவார். அது வரைக்கும் வந்து புரிஞ்சுக்க முடியாது. இந்த மாதிரி மனமாட்டம் வர்றது தான் இந்த கோயில் பரிகாரம். கோயிலில் போய் விளக்கெத்தனை போகிறது, எலுமிச்சம்பழம் என்ன மாதிரி சுருட்டு பற்ற வைக்கிறது, என்ன மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணினா கண்டிப்பாக அந்த ஒரு நல்ல மனமாட்டம் வரும். நல்ல வாழ்க்கையை செய்ப்பார். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.